ஹலோ. ஹலோ. ராணி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் வாணி அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா. நீங்க அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே இங்க நல்லா இருக்கோம்மா. அப்புறம் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. இப்பதான் சாப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அதான். அப்படியாக்கா, என்னக்கா விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் எல்லாருமே அங்கே வரோம்மா, அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு ஃபோன் பண்ணேன். அப்படியாக்கா, எல்லாரும் வரீங்களா? எப்போ வரீங்க? வரோம்மா. நாங்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். பிரியா மட்டும் 2 நாள்ல வந்துருவா. அப்படியா? அவ 2 நாள்ல வந்துருவாளா? ஆமாம்மா, அவ 2 நாள்ல வரதான் சொல்லிட்டு இருக்கா. அதான். அவ தனியா வந்துருவாளாக்கா? அதெல்லாம் வந்துருவா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொன்னேன். அப்ப வரானா அவ கிளம்பும் போது ஃபோன் பண்ண சொல்லுக்கா. சரிம்மா. ஆமாக்கா, அவ கிளம்பும் போது ஃபோன் பண்ணாதான் அவரையும் நான் போக சொல்ல முடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிடுறதுக்கு. அதாம்மா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலான்ட்டு ஃபோன் பண்ணேன். நீங்களாம் எப்போக்கா வரீங்க? நாங்க வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகும். பிரியா தான் நான் சித்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரே இது, அதனாலதான் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியெல்லாம் இது பண்ணியாச்சு. நீ நாளைக்கு இல்லை நாளானைக்கு கிளம்புவா. நான் அது உனக்கு சொல்றேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். அப்ப கிளம்பும் போது அவளை கூப்பிட சொல்லுக்கா. சரிம்மா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி வைக்கட்டா? சரிக்கா. யாரு ராணி அக்கா? அது என்னோட வாணி அக்கா, சின்ன பொண்ணு. வாணி அக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அக்கா கூட சென்னையில இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க தானே? ஆமா வசந்தி. அவங்க இங்க அதிகமா வந்தது இல்ல ராணி அக்கா? ஆமா லட்சுமி, அவ இது வரைக்கும் இங்க வந்தது இல்ல. எங்க அம்மா வீட்டுக்கு வருவா, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு வருவா, வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடுவா. இங்க அதிகமா வந்தது இல்ல. சந்தியாவும் சோனியும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அவ இங்க வந்திருக்கா. ஆனா நீங்க அப்ப யாரும் என்கிட்ட அதிகமா பேசினது இல்லையா? நீங்களும் அப்ப யாரும் இல்ல, நீங்க பாத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆமாக்கா, நாங்க பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க அப்பப்ப சொல்லுவீங்களா அவங்கள பத்தி? ஆமா சின்ன பொண்ணு, நான் நிறைய அவளை பத்தி சொல்லுவேன். வீட்லயே அவளை பத்தி பேசிட்டு இருப்பேன். போனே காணோம். ஒரு 2 வாரமா இன்னைக்குதான் போனே பண்ணிருக்கா. என்னவாமாக்கா? ஒரு வாரத்துல அவ வராளாமா இங்க, அது சொல்றதுக்கு கூப்பிட்டு இருக்கா. ஓ அப்படியாக்கா, பரவாயில்ல. அவ ஒரு வாரத்துல இங்க வரேன்னு தான் சொல்லி இருக்கா. அவளே எத்தனை வருஷம் கழிச்சு இங்க வரா தெரியுமா? அப்புறம் வேற யாரோ வரதா பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, அவளோட பொண்ணு பிரியா வரா. அவ நல்ல பெரிய பொண்ணு. சந்தியா சோனியாவை காட்டிலும் ஒரு 6-7 வருஷம் நல்ல பெரிய பொண்ணு தான். அப்படியாக்கா, அவ்வளவு பெரிய பொண்ணா? ஆமாம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் பக்கம் குழந்தை இல்ல. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதனால இவ்வளவு வருஷம் கேப்பு. ஓ அப்படியா? இப்போ பிரியா வந்தானே நீங்க அவளை கூப்பிடுறதுக்காக போகணுமாக்கா? நான் கூப்பிட போல, சத்யாவோட அப்பாவை தான் கூப்பிட்டு வர சொல்லணும். என்ன விஷயக்கா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க இங்க? அதான் எனக்கும் தெரியல லட்சுமி. வரேன்னு சொல்றா. நீ வரேன்னு சொல்றவள வர வேணான்னு சொன்னாலும் நீ சண்டை கட்டுற மாதிரி பேசுவா. நான் அங்க வரக்கூடாதா அப்படி இப்படின்னு பேசுவா. எதுக்கு இதுன்ட்டு தான் நான் எதுவும் கேட்கல. வரேன்னு சொன்னோன்னு சரின்னு. ஏக்கா, உங்களை விட அந்த அக்கா ரொம்ப டெரர் பீஸா என்ன? ஆமா வசந்தி, என்னை விட கொஞ்சம் அவளுக்கு கோவம் அதிகம், முன்கோவம் அதிகம். அதனால அவ கொஞ்சம் துடுக்குன்னு பேசிடுவா. ஓ அப்படியாக்கா, அப்ப கொஞ்சம் உஷாராதான் இருக்கு. ஆமா, அவகிட்ட மட்டும் கொஞ்சம் வாயை கொடுக்காம இருங்க. ஏறானேக்கா, பிரியாக்கு எத்தனை வயசுக்கா இருக்கும்? அவளுக்கு இருக்குமா, எப்படி இருந்தாலும் ஒரு 20-24 வயசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சந்தியா சோனியாக்கே 18-19 வயசு ஆச்சு. அவளுக்கு இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 24-25 வயசாவது அவளுக்கு இருக்கும். ஏக்கா, அவங்க உங்களை அதிகமா பார்க்க வர மாட்டாங்களா என்ன? அவகிட்ட கொஞ்சம் காசு இருக்கப்பட்டவமா. அவ புருஷன் கொஞ்சம் நல்ல பணக்காரன். அதனால அவ இங்க அதிகமா வரமாட்டா. எப்பயாவது ஃபங்க்ஷனுக்கு வருவா. வந்தானே எங்க அம்மா வீட்டுக்கு வருவா, பாப்பா, பேசுவா, அவ்வளவுதான். அதோட ரொம்ப அவகிட்ட கிடையாது. இப்ப இங்க வரேன்னு சொல்றதா எனக்கு ஷாக்கா இருக்கு. ஓ அப்படியாக்கா? ஆமாமா, ஒருக்கா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவா. அதனால நான் அவகிட்ட அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது கிடையாது. எனக்கு ஆனா நல்லா பிடிக்கும் அவளை. ஓ அப்படியாக்கா? ஆமா, இனி அவ இருக்க போறனால இனி என்னெல்லாம் பண்ண போறாளோ அதான் எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க ராணி அக்கா, அவங்களா தானே ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆக போகுது, விடுங்க. சரி லட்சுமி, நான் கிளம்புறேன். அவளுக்கு வேற ஸ்கூல் விட்டு வந்துருவாளுங்களா. போற நேரத்துல இனி போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இல்லைன்னா ஆட்டமா ஆடுவாளுங்க. ஒரே சண்டையா கிடக்கும். நான் போறேங்க. ஆமா ராணி அக்கா, நானும் கிளம்புறேன். அவனும் வேற 5 மணிக்கு வேற எங்கோ வெளில போனோன்னு சொன்னானா அப்புறம் கடைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நானும் கிளம்புறேன். சின்ன பொண்ணு பாத்தியா, அவங்க 2 பேரும் எப்படி கிளம்பிட்டாங்கன்னு? அம்மா மட்டும் என்ன சும்மாவா இருக்கோம்? 4 முடி, நீங்க சும்மா தானே இருக்கீங்க, மறந்துட்டீங்களா என்ன? நான் சும்மா இருக்கேன்.
எனக்கே வந்து 100 துணி பக்கம் வந்து தைக்கிறது கொடுத்துருக்காங்க. அது தைக்காம நானும் வந்து உன் கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேன் பாரு. ஆ 100 துணி இருக்குன்னா போய் தைக்க வேண்டியதானே, அப்பயே இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? நானே ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். டிப்ரெஷன் இருக்குமே, இருக்கும். உங்களால வேற யாருக்காவது டிப்ரெஷன் வராம இருந்தா சரி. ஆமா, என்னால டிப்ரெஷன் வருது. போறியா நீ? நான் போறேன், எனக்கு வேற துணி தைக்க வேண்டிய வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். நாலுமணி நின்னுங்க. நான் போறேன் சின்ன பொண்ணு, நீ அப்புறமா பேசு, நான் வரேன், பாய். சரி நம்மளும் கிளம்புவோம், இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? சின்ன பொண்ணு நான் தான் இருக்கேன்ல, எங்கிட்டயும் பேசு சின்ன பொண்ணு. உங்ககிட்ட பேசுறாங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்ப. ஏன் நம்ம கிட்ட மட்டும் யாருமே பேச மாட்டேறாங்க? நம்மளும் போவோம்.